மக்களுடன் புதிய தலைமுறை என்ற பகுதியில் வாக்காளர்களின் குரலை பதிவு செய்து வரும் நிலையில் தூங்கா நகரமான மதுரையில் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேறியதா? அவர்களின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். காலங்களானாலும் மதுரை மல்லியோட வாசமும் தூங்கா நகரத்தோட வேகமும் குறையவே இல்லை. ஆனா ஒரு சாமானிய மதுரைக்காரனோட வாழ்க்கை தரம் மேம்பட்டு இருக்கா அப்படிங்கிற அடிப்படை கேள்வியில இருந்து நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க, மதுரைக்காரங்களா உங்களோட வாழ்க்கை தரம் இப்ப எப்படி இருக்கு? பெண்கள் அதிகமா மைக்ரோ பைனான்ஸ் கடனால அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசு ஈஸியா அவங்க பெண்களுக்கு சுயதொழில் செய்யறதுக்கு முத்ரா கடன் திட்டம் அப்படி இப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா எதுவுமே எளிய முறையில பெண்கள் மத்தியில போய் சேரல. மதுரை மாவட்டத்துல பல இடங்களுக்கு பெரியார் ஆற்றுக்கால்வா தண்ணி வருது. ஆனாலும் அது நிறைய இடங்களுக்கு பற்றாக்குறையாத்தே இருக்கு. குறிப்பா அந்த கொட்டாம்பட்டி பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் ஒரு 40 ஆண்டுகளா அந்த தண்ணி ஆத்துக்காலே வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க. மழை நீரை நம்பித்தான் விவசாயம் பண்றாங்க. பல ஆண்டுகளா அந்த கொட்டாம்பட்டி பகுதியில விவசாயங்கிறது ஒரு படு நஷ்டத்தை சந்திக்கிற விஷயமா இருக்கு. உங்க வாழ்வாதாரமான விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கனால உங்க வாழ்க்கையே முடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அடிப்படை கட்டமைப்புகள் எதுவுமே சரியா இல்லாதனால விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை உரிய நேரத்தில் எடுத்துட்டு போய் உரிய முறையில விலை கொடுத்து விற்பனை செய்ய முடியல. பள்ளிக்கூடத்துல குழந்தைங்களுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின தண்ணி தொட்டியை தான் இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்களினுடைய நெடுநாள் கோரிக்கையா இருக்கக்கூடிய அந்த அடக்க ஸ்தலம் அது மாநகராட்சியில இடங்கள் காணப்படும், அடையாளங்கள் காணப்பட்டு அவங்களுக்கு பூர்த்தி செய்யப்படும். அது எல்லாமே காணல் நீராவே இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, உங்க வாழ்க்கை தரம் முன்னேறி? அதெல்லாம் ஸ்மார்ட் எல்லாம் இல்ல. ஏதாவது ஒரு சாலை மதுரையில புறநகர் பகுதியில ஒரு சாலைக்கு போய் பாருங்க, ஒரு தெருக்கு போய் பாருங்க, எதுலயும் போக முடியாது. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சி இருக்கு. அதுல ஒரே மாநகராட்சி இயங்காம இருக்குன்னா மதுரை மாநகராட்சி தான். எங்க பகுதியில பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. நாங்க 60 வருஷம் பின்னோக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். தீர்த்த காட்டுல அரசு 359 பேருக்கு 1979 இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்திருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கு மின்சாரம் இல்லாம இன்ன வரைக்கும் இந்த மதுரை மாநகராட்சியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 600 குடும்பத்திற்கு மின்சாரம் இல்ல சார், குடிக்க தண்ணி இல்ல சார், குளிக்க தண்ணி இல்ல, தெருவிளக்கு இல்ல, சாலை இல்ல. இது இத்தனைக்கு அமைச்சர் தொகுதி 79 பட்டா வாங்க நீங்க பாதி பேர் உயிரோட இல்ல. அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் வயசு 40-45 வயசு ஆயிடுச்சு. அவங்களோட பேரன்களா நாங்க வர்றோம். நாங்களும் இன்னும் அதே நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இத பத்தி நாங்க எல்லா அரசு எந்த அரசு வந்தாலும் நாங்க கோரிக்கையை விடுத்துட்டோம். இப்ப மதுரைக்கு கல்லு வேணும் தான், ஆனா மதுரை நகரமே மோசமா போற அளவுக்கு கல்குவாரிகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. தகவல் உரிமை சட்டத்துல வாங்கி 2 கல்குவாரிகள் சீல் வச்சிருக்கு. அதுக்கு 15 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. நீங்க இதை எதிர்த்து போராடினீங்க, உங்களுக்கு அச்சுறுத்தல் வந்ததா? அச்சுறுத்தல் இல்ல, என்ன அச்சுறுத்தல், என்ன தாக்குதல் பண்ணி என்ன கொலைவெறி தாக்குதல் நடத்தினாங்க. எங்க மக்கள் போராடி தவிச்சிட்டான். எங்க ஊர்ல ஒரு 15 கல்குவாரி இருக்கு, ஒரு 9 கிரஷர் இருக்கு. எங்க ஊர்ல 300 அடி இருந்த குண்டாறு இப்ப 150 அடி தான் இருக்கு. அந்த கல்குவாரி ஓனர் டைரக்டாவே உடைக்கிறாரு. அந்த கல்குவாரினாலதான் அவங்களுக்கு வருமானம் அதிகமா வருதா என்னன்னு தெரியல. கல்குவாரி கண்டுக்கிறாங்களே, எந்த அரசு வந்தாலுமே கல்குவாரியை பத்தி கண்டுக்கல. தயவு செய்து இந்த கல்லணை, கள்ளிக்குடி பக்கத்துல கல்லணைன்னு ஒரு கிராமம் இருக்கு, நீங்க பாருங்க, நீங்க நியூஸ் சேனல் எல்லாம் பாத்துருப்பீங்க. அது எங்க ஊர் தாங்கய்யா, அத்திவட்டி மாதிரி காணாம போகுது. அரசு கல்லூரி சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் ஒரு அரசு கல்லூரி வேணும். கண்டிப்பா ஒரு அரசு கல்லூரி தேவைப்படுது. கொள்ளையடிக்கும் சுங்கச்சாவடி மதுரை திருமங்கலம் நகர் மக்களை கொள்ளையடிக்கும் சுங்கச்சாவடி, கப்பலூர் சுங்கச்சாவடி. எல்லா கிராம மக்களும் மதுரையை நோக்கி தான் வர்றாங்க. தென் மாவட்ட மக்கள் பூரா மதுரையை நோக்கி வர்றாங்க. அதனால 2 GH கூடுதலா வேணும்னு சொல்லியிருக்கோம். மதுரை நகர் வளர்ந்துருக்கானா வளர்ந்துருக்கு, அது சில குறைகள்லாம் இருக்கலாம், வளர்ந்துருக்கு. ஆனா இதுக்கு தேவை என்பது நிறைய இருக்கு. ஃபெஸ்டிவல் டைம்ல, தீபாவளி பொங்கல் டைம்ல இந்த சென்னையில இருந்து பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய பஸ் ரஷ் பாத்தீங்கன்னாலே அது தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பின்மை இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொருளாதார ரீதியா ஸ்பேர் பாக்ஸ்ல இருந்து எல்லாமே விலை ஏற்றம், டீசல் பெட்ரோல் விலை ஏற்றம். ஆனா மக்கள்கிட்ட போய் கேட்டா அதே கட்டணம். ஏன் அந்த அரசு 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னமும் எங்களோட வாழ்வாதாரத்தை ரொம்ப நசுக்கிறாங்க. இதை மீண்டும் உறுதிப்படுத்தணும், வீட்டு கட்டணத்தை செயல்படுத்தணும் நான் கேட்டேன். இட்லி கடையும் டூரிசமும் தான் மதுரையை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு தேவையான போக்குவரத்து நெரிசல் உள்ள இடத்துல அதெல்லாம் டெவலப்மெண்ட் பண்றது இல்லாம இருக்கு. எங்க மக்கள் 680 ஏக்கரை ஏர்போர்ட் கொடுத்ததுனால எங்க வாழ்வாதாரம் பாதிச்சு இன்னைக்கு 100 கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. அதனால ஏர்போர்ட்ல படித்த இளைஞர்களுக்கு
நீங்க வேலை போட்டு கொடுக்கணும். இப்போ வரக்கூடிய தேர்தலையாச்சும் யார் வந்தாலும் எங்களுக்கு இந்த பகுதியை வந்து மதுரையை மையமாக வச்சு வேளாண் பல்கலைக்கழகம் வைக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கோம். மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட சிறப்பு குழந்தைகள் சிங்கிள் பேரண்ட்டுகளை தான் அவங்க வாழ்றாங்க. சிறப்பு குழந்தைகள் இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா ஒன்று தாய் விட்டுட்டு போறாங்க, இல்லை தகப்பன் விட்டுட்டு போயிறாரு. ஸோ அப்படி வாழக்கூடிய சிறப்பு குழந்தைகளுக்கு ஒரு தனியாக ஒரு யூனிட்டி குரூப் லிவிங் கான்செப்ட் ஒன்று ஏற்படுத்தி அரசு நிலத்தில் அவங்களுக்கு தனியாக அவங்க பெற்றோர்கள் வந்து ஏதாவது ஒரு கைத்தொழில் பழகி அந்த கைத்தொழில் மூலமாக அவங்க வாழக்கூடிய ஒரு வாழ்வாதாரம், அதே இடத்துல அந்த குழந்தைகளும் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியை ஆரம்பிக்கணும். நான் மதுரை மாநகராட்சி மண்டியூர் தீர்த்தக்காடு 38வது தொகுதியிலிருந்து நான் வர்றேன். இப்ப நான் வந்து LLB கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். எப்படி கம்ப்ளீட் பண்ணனா மண்ணெண்ண விளக்கு வச்சு படிச்சேன். 45 வருஷத்துக்கு மேற்பட்டு இன்னும் கரண்ட் வசதி கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. அதுவும் மண்ணெண்ண விளக்குல தான் வச்சு படிக்கிறாங்க. இந்திய சுதந்திரம் மட்டும் எத்தனை வருஷம் ஆச்சு? எங்களுக்கு இன்னும் அந்த அடிப்படை உரிமை என்ன கிடைக்கவில்லை. ஏன் அப்படி? இதை வந்து ஒரு கோரிக்கையா உங்க மூலமா எங்களுக்கு அரசு செவிசாய்த்து எங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும். எங்களுக்கு இன்றைய நமது மக்களுடன் புதிய தலைமுறையில மதுரை மக்கள் தங்களோட மண்ணின் குறைகளை மக்களின் குரலா ஓங்கி ஒலிச்சதை பார்க்க முடிஞ்சது. இது மக்களுடன் புதிய தலைமுறை.